பார்த்துட்டு இருந்த வீடியோ இதுவான்னு கொஞ்சம் போய் பார்த்துட்டு இருந்துருங்க. ஆமாம், ஸ்டுடியோ டூர் தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஹே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க சைபர் சிஸ்டம் சேனல். என்னுடைய பேர் சுகேஷ்வர். ஸோ இன்னைக்கு ஸ்டுடியோ 2.0. ஸோ ஆல்ரெடி நீங்கள் இன்னமும் 1.0 பார்க்கலன்னா எந்த சைட்லையாச்சும் ஆகிப்பட்டு இருக்கோம். ஸோ அதை போய் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறமா போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனுமே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலிமா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்க டவுட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டவுட் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, என்னென்னா ப்ரோ உங்களுக்கு மானிட்டைசேஷன் எனபிள் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு இன்னும் மானிட்டைசேஷன் எனபிள் ஆகலை ப்ரோ. சப்போஸ் ஆகிடுச்சுன்னா நான் உங்ககிட்ட கன்ஃபார்மாக சொல்லுவேன். அண்டு ஆகிடுச்சுன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகும் வீடியோஸில். பட் இன்னமும் நம்மளுக்கு எதுவுமே ஷோ ஆகலை அண்டு மானிட்டைசேஷன் எனபிள் ஆகலை. ஸோ இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பண்ணி மறக்காமல் ஓகே. இப்போ நம்ம இந்த ரூம்குள்ளே போவோமா? ஸோ இந்த ரூமுக்கு வெளியிலன்னு பார்த்தோன்னா அவ்வளோவெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஸோ இந்த ஒரே ஒரு பாண்டா ஸ்டிக்கர் மட்டும்தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போவோமா? உள்ளே தான் நம்மளுக்கு எல்லா திங்ஸுமே இருக்குது. ஸோ அதனால் இப்போ அவங்க நம்ம உள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டேபிளை பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த பேக்ரவுண்டில் தான் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே தான் வந்து அந்த ஃப்ளட் லைட் வச்சு இப்படியே வரும். அண்ட் ஸோ இந்த டேபிள்லன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ என்னோடய லேப்டாப் வந்து இங்கே இருக்குது. அண்ட் இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரைமரி லேப்டாப்பாக நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் அண்ட் தம்ப்நெயில், ஸோ இதுக்கெலாம் நான் வந்து இது யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த லேப்டாப், ஸோ இது வந்து டேக்ஸ்க்கு, டைட்டிலுக்கு, ஸோ இதுக்கெலாம் வந்து இது யூஸ் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான். இந்த டேபிளில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம மற்ற திங்ஸ்லாம் பார்க்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புத்தா இருக்குது. அண்ட் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு பென்ட்ரைவ் பாக்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பென்ட்ரைவ்ஸ், ஓடிஜி, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் திங்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம மூடி வச்சிடலாம். அண்ட் இங்கே வந்து ஒரு ஃப்ளவர் அது இருக்குது. ஸோ இது மேலே பேர்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பென் ஸ்டாண்ட் இருக்குது. நோட்ஸ் எடுக்கலாம்னு வச்சுருக்கேன். பட் இப்போ வரைக்கும் எதுவும் எடுத்தது கிடையாது. அண்ட் இதுதான் நம்மளோட மூன்லைட். ஸோ இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ஆல்ரெடி போட்டாச்சு. போய் நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலன்னா மேலே கார்டு தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து என்னோட மொபைலோட டிவி கேஸ், வேறு எதுவும் இல்லை. அண்ட் இப்போ நம்ம அடியில் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே இருக்குது. ஸோ இதில் வந்து கலர் பேப்பர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் கீழேயும் ஒரு சில கலர் பேப்பர்ஸ்லாம் இருக்குது. பீரோல் ஷார்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். அண்ட் இங்கே வந்து நோட் புக் இருக்குது, நோட்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு. பட் இப்போ வரைக்கும் ஒரு தடவை கூட நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சதில்லை. ஸோ அதனால் இது யூஸ் ஆகாது. அதே மாதிரி தான் அதையும் வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் ஒரு தடவை கூட எடுத்ததில்லை. ஸோ இவ்வளோ தான் இந்த டேபிளில் இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம மற்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு டேபிள். ஸோ இதில் வந்து ஒரு சாஃப்ட் பாக்ஸ் இருக்குது. ஆனால் எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ இதுதான் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ரியாலிட்டி சாஃப்ட் பாக்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் சாஃப்ட் பாக்ஸ் வந்து சைடில் போடுறேன். அண்ட் இதை வந்து ஒயரால் இது பண்ணியிருக்கேன். அண்டு மேலே வந்து டியூப் போட்டிருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த ஒயர் பிஞ்சு அது வந்து நம்மளோட காலில் பட்டுச்சுன்னா ஷாக் அடிக்கும். பட் இதுக்குள்ளார எப்படியே பியாது, ப்ளஸ் ஷாக் அடிக்காது இல்லையா? ஸோ அதனால தான் ஒரு ரப்பர் டியூப் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ உள்ளே வந்து ஓரளவு தான் போகுது, அதுக்கடுத்து போக மாட்டேங்குது, ஏன்னா ரப்பர் இல்லையா? ஸோ அதனால் கட் பண்ணிவிட்டு மற்றதை உள்ளே விட்டேன். ஸோ அவ்வளோதான். அண்ட் இங்கே வந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு சார்ஜர் இருக்குது. இந்த டேபிள் அண்ட் இது வந்து ஒரு போர்டு. அண்ட் அது கீழே வந்து ஒரு டேபிள் இருக்குது. அண்ட் அங்கே வந்து ஸ்டூல் இருக்குது. அண்ட் அவ்வளோதான். அண்ட் இப்போது இந்த திங்ஸ்லாம் பார்க்கலாம்.
ஸோ இதுதான் வந்து நான் நிறைய வீடியோஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 2 வால்பேப்பர் வந்து ஒன்றா சேர்த்து ஓட்டியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல லைட்டாக தெரியும். அண்ட் ஸோ இந்த இடத்துலலாம் ஓரளவு கரெக்டாக வந்துருச்சு. பட் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரல. ஸோ அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால தான் இந்த பேக்ரவுண்ட் வச்சு எடுக்கும்போது மோஸ்ட்லி பிளரிங் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த பேக்ரவுண்ட் பற்றியும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட ரிங் லைட். ஸோ அண்ட் இது கீழே வந்து ஒரு ட்ரைபோர்டில் மாட்டியிருக்கேன். ஸோ இந்த ரிங் லைட் வந்து இந்த ரிங் லைட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ உங்களுக்கு வேணுமா வேணாமான்றதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பொறுத்து இந்த ரிங் லைட்டோட வீடியோ போடலாமா வேணாமான்ற முடிவு பண்ணலாம். அண்ட் இந்த ட்ரைபோர்டு வந்து ஸ்டுடியோ டூர் 1லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் நான் வந்து ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் இந்த ட்ரைபோர்டை. பட் இப்போது வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு வாங்கி. அண்டு இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு ட்ரைபோர்டு இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே ஒரு டீ பல்ப் இருக்குது. ஸோ இதான் நான் வந்து லைட்டிங்ஸ்க்குலாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இந்த ட்ரைபோர்டு வந்து உடஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு. ஸோ அதனால இப்போ இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் அடுத்ததான் இதுதான் நம்மளோட ட்ரா. ஸோ இதில் வந்து நிறையா ட்ராஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் நிறையா திங்ஸுமே வச்சுருக்கேன். ஸோ இப்போ வாங்க இந்த ட்ராவில் என்னென்னலாம் திங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து போயா மைக் இருக்குது. ஸோ இந்த வீடியோ இந்த மெயின் வீடியோ வந்து மைக் வச்சு எடுக்கலை. அண்ட் இது வந்து என்னோடய செகண்டரி லேப்டாப் சார்ஜர் அண்ட் ஒரு சில டேப்ஸ்லாம் இருக்குது. அண்ட் எம்ஐ பேண்ட் 4ஓட சார்ஜர் இருக்குது. அண்ட் இங்கே வந்து அந்த மூன்லைட்டோட ஒரு கேபிள் சார்ஜிங் யூஎஸ்பி கேபிள் இருக்குது. அண்ட் அடுத்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா க்ளூ ஸ்டிக்ஸ் இருக்குது. பாருங்கள், க்ளூ ஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. அண்ட் க்ளூ கன் இருக்குது. அண்டு இந்த மாதிரி ஒரு சில அடாப்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் ஒரு சில அடாப்டர்ஸ். அண்ட் இங்கே வந்து ஒயர்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு லைட் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட்டு லைட்டிங்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் 1 வாட்ஸ். ஓகேங்களா. ஸோ பட் இப்போது வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அண்ட் இங்கே வந்து ஒரு சில திங்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பேண்ட் இருக்குது. அண்ட் நம்ம இப்போ அடுத்த ட்ராவுக்கு போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிசர்ஸ் இருக்குது. அண்டு பெரிய ஸ்டேப்லர் இருக்குது. அண்ட் என்னோடய எலக்ட்ரிக் சைக்கிளோட சார்ஜர் இருக்குது. ஸோ நீங்களும் அந்த வீடியோ செக் பண்ணலன்னா மேலே காட்டு தரம் போய் செக் பண்ணுங்கள். அண்ட் இங்கே வந்து சாண்ட் பேப்பர் இருக்குது. ஏதாச்சும் திங்ஸ்க்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லி வச்சுருக்கேன். பட் இப்போ வரைக்கும் எனக்கு யூஸ் ஆகலை, என் தம்பிக்கு தான் யூஸ் ஆச்சு கிழிச்சு போடுறதுக்கு. அண்டு இங்கே வந்து ஃபெவிக்விக்ஸ்லாம் இருக்குது. அண்டு அங்கே டபுள் சைட் டேப் இருக்குது. ஒரு சில லைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்த ட்ராவுக்கு போகலாம். ஸோ இதில் வந்து அவ்வளோ திங்ஸ் இருக்காது. ஸோ இதில் வந்து ஒரு சோலார் லேம்ப் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு லைட் பார்த்தீங்களா. ஸோ அதோட லேம்ப்பு தான் இது. அண்ட் இங்கே வந்து ஒரு கேமரா இருக்குது, பாக்கெட் கேமரா. அண்ட் அந்த கேமராவோட சார்ஜர் அண்ட் ஒரு சில பேட்ரிஸ்லாம் அங்கே இருக்குது. அண்ட் இங்கே வந்து 3 உடஞ்சி போன ஃபோன். ஸோ இது வந்து என் தம்பி உடைச்சது. அண்ட் ரெண்டாவதாக இது வந்து என் தம்பி உடைச்சது. அண்ட் இது யார் உடைச்சிருப்பாங்க? ஆமாம், என் தம்பி தான் உடைச்சது. வேறு யாரும் உடைச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் அடுத்ததாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில திங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து ஒரு சில ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் அண்டு இந்த ட்ரைபாடோட ஒரு இது பவுச் இருக்குது. ஸோ இப்போ அவ்வளோதான் இந்த ட்ராக்குள்ளே இருக்கிற திங்ஸ்லாம். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வார்ட்ரோப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து என்னோடய க்ளாத்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த இடத்துல கிளிப்பிங் பண்ணி க்ரீன் ஸ்க்ரீன் இப்போ வரைக்குமே யூஸ் பண்ணதில்லை. பட் யூஸ் பண்ணால் இந்த இடத்துல கிளிப்பிங் பண்ணி யூஸ் பண்ணலான் இருக்கேன். பார்ப்போம், இனிமேட்டு க்ரீன் ஸ்க்ரீன்ஸ்லாம் யூஸ் பண்ணலான் இருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கூல் பேக் இருக்குது. ஸோ அவ்வளோ யூஸ் ஆனதில்லை பேகு, ஆனால் உள்ளே இருக்க புக்ஸ் ஓரளவு யூஸ் ஆகுது. அண்டு இங்கே வந்து சேர் இருக்குது. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷெல்ஃபு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா திங்ஸ் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்மளுக்குன்னு பார்த்தோன்னா ஒரு 2 ஷெல்ஃப் தான் இருக்குது. ஸோ அந்த 2 ஷெல்ஃபை பற்றி நம்ம முழுசாக பார்ப்போம். ஸோ இதில் வந்து நிறையா குப்பைகள்லாம் நீங்கள் வந்து இந்த ஷெல்ஃபில் பார்க்க முடியும். அதாவது நிறையா அட்டைப்பெட்டி, பாக்ஸ். அண்ட் இங்கே வந்து ஒரு 1-2 ஜங்ஷன் பாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து அப்கமிங் வீடியோ. அண்ட் இது ஃபுல்லாக போட்ட வீடியோ. பட் இது இன்னும் போடல, அது போடவே நான் சொல்லி விட்டாச்சு. ஸோ இன்னும் ஒரு சில பாக்ஸஸ் பற்றிலாம் வீடியோஸ் போட்டிருக்க மாட்டேன். அதெல்லாம் வரும், கூடிய சீக்கிரமே வரும். இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாக்ஸ் தான் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இதுக்கே ஒரு
10 நிமிஷம் போவோம். அதனால இந்த ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா நம்ம முழுசாக பார்க்க வேணாம். அண்ட் இப்போ நம்ம மேலே போயிடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளிட்டர் ஜெல் பேப்பர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சில திங்ஸ்க்காக யூஸ் பண்ணலான்னு நினச்சேன், பட் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணல. அண்ட் இங்கே வந்து ஒரு வாட்ச் இருக்குது அண்ட் ஒரு சால்ட்ரிங் அயன், ஒரு நீடில், கொஞ்சம் நீடில் இருக்குது அண்ட் ஃப்ளெக்ஸும் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு RGB லைட் வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ பின்னாடி இருக்குது. ஸோ அதோட ரிமோட் கூட இருக்குது பாருங்கள். பட் அந்த RGB லைட்டு தான் போட்டுக்குச்சு, அங்கே உடஞ்சிருச்சு, பிஞ்சிருச்சு. அண்ட் இங்கே வந்து கிளாஸ் பாட்டில்ஸ்குள்ளார அந்த லைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதான் நீங்கள் வந்து இந்த பேக்ரவுண்டில் பார்ப்பீங்க. ஸோ இதுதான் அந்த லைட். கிளாஸ்ன்றதுனால உடஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அங்கே வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து ஒரு கவர் இருக்குது அண்டு இங்கே ஒரு சில திங்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பெயின்ஸ்லாம் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அண்ட் இங்கே வந்து சார்ட்ஸ் இருக்குது நம்மளோட சேனல் யூசேஜ்க்காக. பீரோல் சார்ட்ஸ்க்கெலாம் இந்த சார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன், பட் 1-2 கிழிஞ்சிருச்சு, போய் வாங்கணும். அண்ட் இங்கே வந்து ஃபாயில் பேப்பர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இங்கே வந்து கேப்பு அதெல்லாம் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த ஷெல்ஃபை பார்த்தியும். அண்டு இப்போது நம்ம இதை பற்றி பார்த்துருவோம். ஸோ இதை பற்றி ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க முதல்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்ச ஒரு ரிவார்டு. ஸோ இதை வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி நானே ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கார்ட்போர்டு தான், அதுக்கு மேலே வந்து யூடியூபோட லோகோ பிரிண்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி தான் வந்து இது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும். ஸோ ரெண்டுமே வந்து டியூபடியிலேருந்து வந்த ரிவார்டு தான். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் கார்ட்போர்டை வச்சு யூடியூபோட லோகோ வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து நீங்களே சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து என்கிட்ட வீடியோஸ்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. முடிஞ்சால் நம்மளோட vlogging சேனலில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் இந்த ரூமில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே. வேறு எதுவும் இந்த ரூமில் திங்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இப்போது இந்த ரூமை ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டிங் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்களும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் பார்ட் 3 இப்போதைக்கு வராது, 2021 அதாவது 2021 நம்ம பார்த்துப்போம் பார்ட் 3லாம். ஸோ இந்த ஸ்டுடியோ டூர் உங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய், see you, bye.